ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தயாங்கூட ப்ரொஃபஸர் மாமா இல்லை ஹேட் யூ தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க ஏன் டைட்டில் சேஞ்ச் பண்ணிங்கன்னு. ஆக்சுவலாக ப்ரொஃபஸர் மாமான்ற நேம் வந்து 50% தான் ஸ்டோரி லைனோட சிங்க் ஆச்சு. அதனால தான் நான் வந்து ஹேட் யூன்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இந்த டைட்டிலும் பிடிக்கும்னு நம்புகிறேன். தென் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப லேட்டாக போடுறனால லாஸ்ட் எபிசோடு எப்படியும் மறந்துருப்பீங்க. ஸோ கைண்ட்லி எல்லோரும் போய் கேட்டு வந்துடுங்க. ஓகே, நான் லாஸ்ட் எதோடு முடிச்சிருந்தேன்னா, ஒயன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு சியாவோட எக்ஸ் ஜாக்சன் வந்து அவகிட்ட பேசணும், ஃபோனை கொடுறீன்னு சொல்லிட்டு நைட் டைமில் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருப்பான். அவளும் வேறு வழி இல்லாமல் நான் தயாங்க தான் உண்மையாக லவ் பண்ணுறேன், எங்கள் 2 பேரும் பிரிச்சிடாதுன்னு சொல்லிட்டு ஒயன்கிட்ட ஃபோன் கொடுத்து பேச சொல்லியிருப்பான். பட் தயாங்க செம்மையாக பொசசிவாக இருக்கும். அப்படியே அந்த நெக்ஸ்ட் டே 2 பேரும் ஸ்கூலுக்கு விடலான்னு சொல்லிட்டு தயாங்க கூட வந்திருப்பான். இதோட நான் முடிச்சிருப்பேன். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ ஆன் இட். ஸோ தயாங்கும் சியாவும் அப்படியே ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்குள்ளே காரிடோரில் நடந்து போயிட்டுருக்காங்க. சியா அப்படியே அவளோட பழைய கிளாஸ் மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணிவிட்டு ஆடிட்டு குதிச்சுட்டுன்னு ஹாப்பியாக போயிட்டுருக்கா. தயாங்கும் அதை லெசன் பண்ணிட்டே வந்துட்டுருக்காரு. பின்னாடி ஒயன் அவள் மூஞ்சில் அவ்வளோ கடுப்பு, அப்படியே டென்ஷனாக வாட்டர் பாட்டில் எடுத்து வாட்டரை சிப் பண்ணிவிட்டு அவ்வளோ பொசசிவ்னஸோட பின்னாடியே நடந்து வந்துட்டுருக்கா தனியாக. மாமா, இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு தெரியல, நான் எல்லார்கிட்டையுமே இந்த விஷயத்த காமன் விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் உன்கிட்ட சொல்லும் போது ஸோ ஸ்பெஷல். அப்படியா? அப்படி பார்க்காதீங்க, எனக்கு வெக்கமாக வருது. ஏய் என்ன இதையே எப்படின்னா உன்னை எப்படிலாம் பார்க்க போகிறேன் அப்படின்னு தயாங்க அப்படியே பின்னாடி நைஸாக ஒயனை பார்க்க. ஸோ இப்போதைக்கு வேணை பார்க்குறான், மூடிக்கிட்டு அங்கே பேச வேண்டியதானே. ஒயன் கண்டுக்காத, அப்படியே இரு. இப்போன்னு பார்த்து உன்னை லவ் பண்ணுறேன்னு பின்னாடி சுற்றுறவன் ஒருத்தன் கூட காணோம். மிச்ச நேரம்லாம் அவ்வளோ டார்ச்சர் பண்ணிவிட்டு ஒயன் பின்னாடியே வருவாங்க. ஓ, எனக்கு காண்டாகுது. ஏய் ஒயன், என்ன என்ன மூஞ்சியை பார்த்தா அப்படியே உள்ளே எரியுது போல். ஏன் தனியாக நடந்து வந்துட்டுருக்க? இந்த பக்கம் கை ஃப்ரீயாக தான் இருக்குது, வா நீயும் வந்து பிடி. எதை பிடிக்கணும்? எதையோ பிடிக்கணும்னு கேட்பேன், ஆனால் நீ டென்ஷனாகி கத்திட்டேனா? எதை எதை ஏய் கையை சொன்னண்டி. இந்த பக்கம் உங்கள் அக்கா எடுத்துக்கிட்டா, இந்த பக்கம் ஏன் நீ எடுத்துக்கூடாது? மாமா என்ன நீயும் நானும் டைம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம், இப்போ போய் சும்மாடி. பாரு தனியாக நடந்து வந்துட்டுருக்கா, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குல்ல. அது அவள் பெரிய பொண்ணு, அவள் சொன்ன புரிஞ்சுப்பா. ஒயன், உனக்கு ஏதாவது காண்டா இருக்கா? நானும் மாமாவும் ஒன்றா நடந்து போகிறது. காண்டா? எனக்கு என்ன காண்டு? நீ நீ கட்டிக்க போகிற உன் புருஷன், எனக்கு ஏன் காண்டா இருக்க போகுது? பாரு, அவர் எவ்வளோ சந்தோஷமாக உன் கூட கையை பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு. நீ கண்டினியூ பண்ணுக்கா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்படியா? ஆர் யூ ஷியோர் டி? யா ஐம் ஷியோர். சரி அப்படின்னா வா சியா அப்படின்னு தயாங்க அப்படியே எக்ஸ்ட்ராவில் வெறுப்பேற்றுறதுக்காக சியாவோட ஷோல்டரில் கை போட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இதெல்லாம் நான் பார்க்கணுன்னு என் கொடுமை. ஆனால் பாவம் இவன், நான் ரொம்ப திட்டுறேன், ரொம்ப மூஞ்சி காட்டுறேன்ல. உனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும் ரொம்ப, ஆனால் பின்ன திட்டாமல் நீ அவ்வளோ லவ் பண்ணுற, அதை பற்றி கொஞ்சம் கூட தெரியாமல் உன் கண்ணு முன்னாடியே உங்கள் அக்கா கையை பிடிக்கிறதும் அவளை உரசுறதும் அவள் தோல் மேலே கை போட்டால் நீ திட்டாமல் என்னை கொஞ்சிட்டா இருப்ப. இருந்தாலும் சாரிடா தங்கம், எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? இப்போ கூட நீ என்னை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சால் போதும், உன்னை அப்படி நல்லா பார்த்துப்பேன்டானா. ஆனால் நீ எங்கள் அக்கா தான் வேணும், எங்கள் அக்கா தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவள் கூடயே சுற்றுற. நான் எப்படி என் லவ் உங்ககிட்ட சொல்கிறது? மற்ற பொண்ணுங்க மாதிரி லவ்வை மறைச்சி வச்சுட்டு என்னால் இருக்க முடியாது. நான் சீக்கிரம் சொல்லணும், அவங்க 2 பேர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லணும். ஈவன் சரி, எனக்கு உங்கள் 2 பேருக்கு முன்னாடி உளராத வயன். ஈவன் நீ எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி
என்னால் லவ் சொல்ல முடியாமல் போனாலும் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது கூட நான் வந்து சொல்வேன், ஐ லவ் யூ தயாங், நான் உன்னை லவ் பண்ண ரொம்ப நல்லான்னு. ஆமாம், அப்போ என் இஷ்டம் நீ என்கிட்ட வராததும். ஆமாம், பட் ஐ லவ் யூ தயாங், ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ. எங்கள் தயாங்க்கு அப்படியே தாட்ஃபுல்லாக உங்கள் மேலே தான். சுற்றி 1000 பேர் இருந்தாலும் கிட்டக்க க்ளோஸாக சியா இருந்தாலுமே பின்னாடி அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா, அவள் என்னை பார்த்துட்ருப்பாளா அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட். ஓயன், நீ ஏன்டி இவ்வளோ வருஷம் கழித்து பிறந்து தொலைஞ்ச? இந்நேரம் உங்கள் அம்மா உன்னை எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா உன்னை எப்படி? இப்போ பாரு, எனக்கு சத்தியமாக சியா கையை பிடிச்ச ஒரு ஃபீலும் இல்லடி. ஆனால் அன்றைக்கி நான் உன் கையை பிடிக்கும் போது நீ எனக்காக பிறந்தவங்க மாதிரி இருந்ததுடி. ஆனால் திடீர்னு சியாவை நான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா, இல்லை நான் பண்ணிக்க மாட்டேன் வயன், நான் பண்ணிக்கவே மாட்டேன். சீக்கிரம் உங்ககிட்ட வந்து லவ் சொல்லணும், சீக்கிரமா, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. எனக்கு ஒன்று சின்ன வயசுலேருந்து தெரியும்டி. ஆமாம், நீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் வயன். சீக்கிரம் உங்ககிட்ட வந்து லவ் சொல்வேண்டி. உன் ஃபேஸை பிடிச்சி உன் ஒத்தட்ட கடிச்சு ஐ லவ் யூ மாமா, உன்னை தாண்டி லவ் பண்ணுறேன், உன்னை தாண்டி பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்வேண்டி. ஆமாம், அப்போ நீ என்னை செருப்பால் அடித்தாலும் சரி, என்னை திருப்பி கட்டி பிடிச்சி உனக்கு உம்மான்னு கொடுத்தாலும் சரி, நீ தாண்டி என் பொண்டாட்டி. ஐயோ வயன் மாமா, என்ன திடீர்னு வயன்னு கத்திட்டீங்க? நம்ம பாட்டுக்கு முன்னாடி போயிட்டுருக்கோம், சின்ன பொண்ணு பின்னாடி வந்துட்டுருக்கா. முன்னாடி வாடி, பின்னாடி வந்துட்டுருக்க. எப்படி அந்த சைட் அடிச்சிட்ருக்கியா என்ன? ஓ மை காட், அப்படி அடித்தாலும் என்ன தப்பு? அக்கா உங்கள் கூட இருக்கா, நான் ஏன் சைட் அடித்து வேற ஒரு பையன்கிட்ட போகக்கூடாது? முன்னாடி வா. அக்கா, எனக்கு இதெல்லாம் டார்ச்சலாக இருக்குக்கா, நீ சொல்ல மாட்டியா? நான் சொன்னால் அவர் கேட்க மாட்டாரு, விடு. ப்ரொட்டக்டிவாக இருக்காரு. ஆமாம், பெரிய ப்ரொட்டக்டிவ். போடி, முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு முன்னாடி நடந்து போய்ட்டுருக்கீங்க. ஸோ தயாங்க உங்களை அப்படியே பின்னாடியெல்லாம் பார்த்துட்டு, இவ வடக்கோழி மாதிரி இருக்கா. ஐயோ, வந்ததுலேருந்து முன்னாடி நோட் பண்ணனே தவிர பின்னாடி நோட்டே பண்ணலையே. என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்? அக்கா, இப்போ இவர் என்ன சொன்னார்? நான் கவனிக்கலையே. கவனிக்கலையா? விழுந்து லவ் பண்ணுவ? நீ என்ன இப்போ அவர் ஏதோ சொல்லியிருக்காரு கவனிக்கலன்ற? ஒயன், அப்போ என்ன? அவள் என் மேலே அவ்வளோ லவ் ஃபால் ஆகலன்னு சொல்கிறியாடி? ஆமாம், அவள் தான் ரொம்ப டயலாக் விடுவா. நான் மாமா சொல்கிற ஒவ்வொரு சின்ன வேர்ட்ஸையும் வந்து அப்படி நோட் பண்ணுவேன், இப்படி நோட் பண்ணுவேன்னு. சியா, எல்லாமே உருட்டா? இவ்வளோ அழகா? ஃபைனலி ஒத்துக்கிட்டியா? என்ன சொல்ல வந்த? நான் எதுவுமே சொல்ல வரல. இப்போ நீ இவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸமாக வந்தான் அப்படின்னு தானே சொல்ல வந்த? இல்லை, என்னை பார்த்தா என்ன காமெடியன் மாதிரி இருக்கா இந்த மாதிரி வேர்டெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு? நான் அப்படிலாம் சொல்ல வரல தயம். நடிகாதிரி, நீ அப்படி தான் சொல்ல வந்த. இவ்வளோ ஹேண்ட்ஸமான பையன் ஊர்லேருந்து வந்திருக்கான், அவனை கரெக்ட் பண்ணுறதுக்காக விட்டு போடுறியாடி சியா அப்படின்னு தானே கேட்க வந்தேன். என்னமோ நினச்சிக்கோ, என் மனசு எனக்கு தான் தெரியும். ஆமாம், உன் மனசு உனக்கு தான் தெரியும். இவனை இப்படிலாம் பேசுகிறான், ஒரு வேளை இவன் மேலே நான் பைத்தியமாக இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சோ? வாய்ப்பில்லை, கண்டிப்பாக வாய்ப்பில்லை. என்ன சொல்லிட்டு இருந்த? எஸ் சியா, இங்கே பாரு. என்னமோ சொல்லுவேன், இப்போ நீ சொல்கிற. தயாங் இப்போ என்ன சொன்னார் அதை நீ இப்போ சொல்கிற. ஒயன் ப்ளீஸ் ஒயன், விளையாடாத, நீ போ. நீ எதுக்கு சியா அப்செட் ஆகுற? நீ அப்படி கவனிச்சாதான் உண்மையான லவ்வா ஒயன்? ஆமாம், அப்படி கவனிச்சாதான் உண்மையான லவ். நம்ம கூட இருக்கிறவங்க சரி, நான் அந்த இடத்துல இருந்து அவள் கவனிக்காமல் இருந்தால் ஓகே. நீ அவளுக்கு உலகம்னு சொல்கிறா, அப்போது நீ பண்ணுற சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ், சின்ன சின்ன ஏன்
நீ மூச்சு விட்டால் கூட அது எவ்வளோ செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை மூச்சு விடுறேன்னு சொல்லணும்ல. ம் யாரே நீ? அந்த காலத்தில் இருக்க. நான் தான் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். நீ? நான் பார்க்க வேணா இந்த ஊர் பொண்ணு மாதிரி இருக்கலாம் தயோங். அப்போ ஒயன் சொல்ல வரதை நிறுத்திட்டு தயோங்கே பார்க்குறா. ரீசன் தயோங் அப்படியே ஒரு மாதிரி ஒயனே பார்த்துட்டு இருந்திருப்பாரு, எதுவுமே பார்க்காம. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சியாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒயன் டக்குன்னு தயோங் முன்னாடி கேட்டதும் அவள் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி. ஒயன், இப்போ என்ன சொல்ல வர? என்னை விட நீ பெட்டர்னு சொல்ல வரியா? அப்படிலாம் சொல்ல வரல சியா. ஜஸ்ட் நீ நிறைய டைம் சொல்வல்ல உனக்கு உலகமே அவர் தான் அப்படி இப்படின்னு. ஜஸ்ட் இப்போது 1 month முன்னாடி மீட் பண்ணிவிட்டு அதான் டெஸ்ட் பண்ணேன். பட் யூ ஃபெயில்ட். நான் ஃபெயில்டெல்லாம் இல்லை ஒயன். வாய்க்கு வந்தபடி பேசாத. நீ இப்படி அழுதா ட்ராமா பண்ணா நான் என்ன உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா? இப்போ அவர் என்ன சொன்னாரு நீ சொல்கிற? அப்போ தான் நீ அவரை ட்ரூவாக லவ் பண்ணுறேன்னு நான் தெரிஞ்சுப்பேன். ஒயன் போதுண்டி, கிறுக்க மாதிரி இருக்க. என்ன அவளை எதுக்கு இப்போ அழ வச்சுட்ருக்க? இப்படி பண்ணாதான் ட்ரூ லப்பா? அப்படியா? அப்போ நீ சொல்லு, லவ் பண்ணுற பொண்ணு என்ன பேசுகிறாங்கன்னு கேட்க மாட்டியா? ஏய், ஒரு 2-3 seconds மிஸ் ஆகிருந்துருக்கலாம். அது சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு. நீ உனக்கு சொல்லு, நீ லவ் பண்ணுற பொண்ணு சும்மா பேசிகிட்டே இருக்கா, ஒரு 2-3 seconds மிஸ் பண்ணிடுவியா? வேறு ஏதோ கான்சன்ட்ரேஷன், வேறு ஒரு உலகத்துக்கு போயிடுவியா? ஏய் சொல்லு தயோங், நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன். ஒயன், நான் தான் கேட்குறேன். சொல்லு. இங்கே என்ன நடக்குது ஒயன்? நான் அவர்கிட்ட கேட்குறேன். என்ன அவர் எப்படின்னு ஜஸ்ட் அது மாதிரி தான். நீ என்ன நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ ரொம்ப பெட்டர், என்னை விட பர்ஃபெக்ட்னு அவன்கிட்ட காமிச்சிக்கிறேன்னு நினைக்கிறேன்டி. ஸ்டில் ஐ எம் பெட்டர் தென் யூஸ் தியா. சரியா? நாளாக லவ் பண்ணுற பையன் என்ன சொல்கிறான், என்ன பண்ணுறான், எங்கே பார்க்குறான்னு கூட அவ்வளோ நோட் பண்ணி அவ்வளோ அட்மையராக இருப்பேன். பட் நீ, எனக்கு சிரிப்பு வருது உங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப் பார்க்க. அப்போ தயோங் ஸ்டில் நீங்கள் அதை கேட்டிருப்பீங்கல்ல, நீ என்ன பண்ணியிருப்பேன்னு. அதுலேருந்து வெளியில் வராமல் ஒயனையே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு அப்படி இருக்க ஒரு மாதிரி, இவ என்ன இப்படி இருக்கா, இவ ஒரு மாதிரி இவனை லவ் பண்ணுறாளா? இல்லை இந்த பொண்ணுக்கு என்னை நேற்றுலேருந்து தான் தெரியும். ஆனால் அவள் பார்த்த பார்வை ஒரு மாதிரி என்னை பார்த்து கேட்டா சாப்பிட்ற மாதிரி. ஏய் நீ என்னை லவ் பண்ணுறியாடி? வாய்ப்பே இல்லை. நான் அவளை விட எவ்வளோ பெரிய பையன், என்ன போய் இவ்வளோ லவ் பண்ணுவாளா? அதுவும் இவ்வளோ கிளிகிறா, இதெல்லாம் சான்ஸே இல்லை. ஆனால் ஏன் எனக்கு அப்படி தோணுது? இவன் என் மேலே பைத்தியமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படி தோணுது? மாமா நீங்கள் என்ன ஏதாவது நினச்சிக்கிட்டீங்களா? ஏன் எனக்கு ஒரு மாதிரி போதை அடித்த மாதிரி இருக்குடி. மாமா சியா, அவ சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஆக்சுவலாக அங்கே என் ஃப்ரெண்டு கை காட்டினா, அந்த கேப்பில் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு நான் நோட். எதுக்கு அழுதுட்டுருக்க? இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லையா அப்போது? தயோங், ஏன் அப்படி மட்டும் பேசாதடி. ஒரு மாதிரி அப்படி மட்டும் பேசாத. எனக்கு ஒரு மாதிரி மாமா ஒரு மாதிரி காண்டாகுதுன்னு சொல்ல வந்த ஒயன். சியா, அப்படி மட்டும் பேசாதடி. சரி நான் பேசல. பட் சியா, நீ உன் லவ்வை இம்ப்ரூவ் பண்ணணும். Your love for him is still 10% out of 100. ஒயன், நீ இப்படிலாம் பேச மாட்டல்ல. ஏன் ஒயன் இன்னைக்கு என்ன எவ்வளோ ஹர்ட் பண்ணுற? உனக்கு தெரியும்லண்ணா எவ்வளோ, இதுக்கப்புறம் நான் எவ்வளோ லவ் பண்ணலான்னு இருக்கேன் தயவாங்க. பட் யூ ஹேட்டிங் மீ. ஜஸ்ட் நான் சொன்னேன். இதெல்லாம் ஹர்ட்டிங்னா
இன்னும் லவ்வில் எவ்வளோ ஹர்ட்டிங் இருக்குது தெரியுமா? நீ இதுக்கப்புறம் இன்னும் டீப்பாக லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிச்சியா? புரியுதா? மாமா நான் எதுவும் வந்துடுறேன் சியா அப்படின்னு கூப்பிட அவள் அப்படியே ரெஸ்ட் ரூம்க்கு ஓடி போயிடுறா. தயாங்க அப்படியே டக்குன்னு ஒயனோட கையை பிடிச்சி வாலில் சாச்சு. ஏய் அறிவிருகா இப்படியா ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துவாங்க? உன்கிட்ட கேட்னாடி அவனை ட்ரூவா லவ் பண்ணுறாளோ இல்லையோன்னு. எதுக்கு இன்னைக்கு இந்த ஆட்டம் ஆடுற? இது மாதிரி மட்டும் பார்க்காத சரியா? ஏன் நான் இப்படி பார்க்குறதுல என்ன தப்பு? நான் நார்மலாக தானே பார்க்குறேன். இல்லடி நீ என்ன நார்மலாக பார்க்கல. இந்த நினைப்பு எப்போ இருந்து வருது? தோ 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 அப்படியே கேட்டல்ல நீ எப்படின்னு. என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டு உள்ள கொடையுதுடி. தயாங்க் இங்கே பாரு, அவ்வளோ கஷ்டப்படுத்துகிற வேலை வச்சுக்காத்தடி. எனக்கு பிடிக்கல ஒயன். ஏன் நான் அவ்வளோ கஷ்டப்படுத்தக்கூடாது? அவள் அவ்வளோ ஸ்பெஷலா? ஆமாம் அவள் அவ்வளோ ஸ்பெஷல் தான். என்ன இப்போ நீ என்கிட்ட கத்துற? ஆமாம் நான் உன்கிட்ட கத்துறேன். ஏன்னா ரீசன் நீ ஏன் சியாவை ஹர்ட் பண்ண? அவள் என்னமோ பண்ணிட்டு போட்டோம். உனக்கு அந்த இடத்துல ஏன் அவளை கீழே தள்ளின? ஓ அப்போது அவளை கீழே தன்னது தான் உனக்கு பிரச்சனை இல்லை? உனக்கு என்னடி பிரச்சனை புதுசா? என்னை ஒரு மாதிரி பார்க்குற, ஒரு மாதிரி பேசுகிற. என்ன ஓடுதுல்ல சொல்லு, கண்ணை பார்த்து சொல்லு. அப்போ வேணா நான் வேறு மாதிரி பேசுகிறேன். நீ சொல்லாத வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன், சியா கூட தான். என்ன சொல்லணும்? அது உனக்கே தெரியும். எனக்கு எதுவுமே தெரியலையே. உன்னை உன் கண்ணை பார்த்தா, நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா உனக்கு தெரியாத மாதிரி இல்லடி. உனக்கு தெரியுது. உனக்குள்ள என்னென்னமோ நடக்குது. சொல்லு. அது சொல்கிற வரைக்கும் நான் அவ கூட தான் இருப்பேன். புரியுதா? இல்லை எனக்குள்ளெல்லாம் ஒன்றும் இல்லை. நீயே கற்பனை பண்ணிக்காத. எனக்குள்ள என்ன இருக்கு? நீ தான் சொல்லிட்டல சியா இஸ் பெஸ்ட்டுன்னு. நான் எப்படி சொன்னேன்? நான் எப்போ சொன்னேன்? அப்படின்னு அப்படியே உங்கள் லிப்பு கிட்ட சண்டை போட்டுகிட்டே வரான். இப்போ தானே ஜஸ்ட் நவ் என்ன சொன்னீங்க? அவ கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல? ஆமாம் அவ கூட தான் இருப்பேன். பின்ன உன் கூட அடி இருப்பேன். உன்னை மாதிரி திமிரு பிடிச்சவளெல்லாம் எனக்கு பார்த்தாலே பிடிக்காதுடி ஒயன். சின்ன வயசில் நான் உன் கூட இருந்திருக்கணும். உன்னை தட்டி வளர்த்துருப்பேன்டி. அப்படியா? எனக்கும் உன்னை மாதிரி திடீர்னு வந்து ஒட்டிக்கிறவங்களெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. உனக்கு பிடிக்கலன்னா என்னடி மயிறு? உங்கள் அம்மா, உங்கள் அக்கா, உங்கள் அப்பனுக்கெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குல்ல, எனக்கு அது போதும். எனக்கு பிடிக்காதது தானே உனக்கு ஒருத்தம் நைட்டு ஃபுல்லாக. நீ பார்த்தியா? நீ பார்த்தியாடி? நீ பார்த்தியா? ஏதோ இப்போ பார்க்குறேனே, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காதுன்னு உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலல்ல? யார் சொன்னா? மயிறு இப்போ சொல்கிறேன்டி. உனக்கு பிடிக்கலன்னா எனக்கு மயிரே போச்சு சரியா? ஓகே அப்போ ஒன்று சொல்லு. நீ சியாவை லவ் பண்ணுறியா? ஆமாடி நான் அவ்வளோதான் லவ் பண்ணுறேன். என்ன அப்போ? கையை பிடிச்சிட்டு தோல் மேலே கையை போட்டுட்டு நடக்கும்போதே உனக்கு தெரியலையா? ஃபீல் ஆகலையா? அப்போ ஃபீல் ஆகலை, இப்போ ஃபீல் ஆகுது. அதான். ஏய் நான் போன தள்ளு. யோ தயம் நீ என்னடா பண்ணிட்ட? நீ உருகி லவ் பண்ணுற பிள்ளையே எப்படி திட்டிட்டியடா? ஒயன் நான் போகணும், என்னை விடுன்னு. ஏய் எங்க பாரு, என்ன பாரு, ரொம்ப கத்திட்டனோ? நீ யார் என்கிட்ட இவ்வளோ பாசமாக பேசுறதுக்கு? இதுக்கு முன்னாடி என்கிட்ட கத்திட்டு இருந்தல்ல? அதே மெயின்டைன் பண்ணிக்கோ.
இது மாதிரி பேசினா எனக்கு பிடிக்காது. தள்ளு. ஏய் நில்லுடி. தெரியாமல் கத்திட்டேன். என்ன பண்ணு இப்போ? ஆ ஆ சொல்லு. காலில் விழுகணுமா? விழுகிறேன். மறந்துடு. எதை மறக்கணும்? சரி, எல்லாத்தையுமே மறந்துடுறேன். ஆனால் லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை சொன்னல, நீ சியாவை தான் லவ் பண்ணுற. ஓ ஒயன். அவள் கையை பிடிச்சி தோல் மேலே அப்படி போட்டுட்டு நடக்கும்போது தெரியலையான்னு அது என் மைண்டில் நல்லா பதிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு மாதிரி இங்கே நிற்கவே பிடிக்கல. நீ அக்காவை போய் கன்சோல் பண்ணு, பிகாஸ் யூ கோனா பி ஹர் ஹஸ்பண்ட். நான் இங்கே போகிறேன். ஒயன். ஏய் நில்லுட்ரி. ஏய் நான் ஏன் நிற்கணும்? நான் ஏன்? வை தல. ஒயன் இப்போ நிற்க போறியா இல்லை? ஒயன் இப்போ நீ மட்டும் நிற்கலாம், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுடி. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நில்ல ஒரு நிமிஷம். நான் ஏதோ கோவத்தில். என்ன கோவம்? என்ன என் மேலே என்ன கோவம்? நேற்று தான் நம்ம 2 பேரும் பார்த்துருக்கோம். அப்படியா? நேற்று தான் நம்ம 2 பேரும் பார்த்துருக்கோமா? என்னை பார்த்து சொல்லு. ஆமாம், எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் நேற்று தான் உன்னை பார்த்துருக்கேன். நீ வேணா என்னை சின்ன வயசில் வாழ்த்திருக்கலாம். ஓ சரி, இப்போ நான் தான் இமேஜின் பண்ணிட்டேன்டி. அப்படியே நீ கேட்கும் போது இவளுக்கு முன்னாடியே நம்மளை பற்றி தெரியும் போலன்னு. இல்லை, யார் சொன்னா? அம்மாவுக்கு ஜஸ்ட் நீ வர்றதுக்கு முந்தின நாள் தான் எனக்கு தெரியும் அம்மாவுக்கு இப்படி ஒரு தம்பி இருக்காங்கன்னு. ஓகே? ஓ இருந்தாலும் சொல்கிறேன், இங்கேருந்து போகாத, இப்படியே நில்லு. கோவம் குறையிற வரையும். யார் கோவப்பட்டா? நான் நார்மலாக தான் இருக்கேன். தள்ளுங்க. எதுக்கடி படம் பிடிக்கிறீங்க இருந்து போகிறேன்னு? நீங்கள் சமாதானப்படுத்துகிற ஆள் நான் கிடையாது. உள்ள ரெஸ்ட் ரூமில் அழுதுட்டுருக்காங்க. நான் உங்களை ஹர்ட் பண்ணாதான் உங்களுக்கு கோவம் வருமே. இனிமேல் வராது. இனிமேல் வராதுடி. அப்போது வயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்தவன் ஜஸ்ட் இப்போ இவ்வளோ பணிஞ்சு பேசுகிறானேன்னு. என்ன? பட் பைத்தியம் பிடிக்குதுடி எனக்கு. உனக்கு என்னதான் பிரச்சனை? ஒரு மாதிரி நடந்துக்கிற. வயன். ஜூஹி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு பெரிய கேங் இருக்குது. பட் ஜூஹிக்கு மட்டும்தான் நான் தயாங்க எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியும். ஆமாம், அதுவும் இல்லாமல் அவன் என்னை ஜட்ஜ் பண்ணவே மாட்டான். எவ்வளோ ஏஜான ஆளை என் லவ் பண்ணுற அப்படி இப்படின்னு. என்னோடய ஃபீலிங்ஸை மதிக்கிற ஒரே ஒரு பொண்ணு ஜூஹி. நான் அப்புறமா பேசுகிறேன். யார் இது? இன்ட்ரடியூஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் என் லைஃப்பில் இன்னும் வரல. ஸோ 1% என் லைஃப்குள்ளே வாங்க, நான் அதுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். வா ஜூஹி. எவ்வளோ திமிரு இந்த மயிறு. இன்ட்ரடியூஸ் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய மயிறு இல்லையாம்மா. அது ஒரு நாள் இருகடி பொண்டாட்டியா வா, சொருகுன்னு சொருகிறேன். வெறி ஆகுறா. ஹலோ டே, கேக்குதா? டே மச்சான், என்னடா கிசச்சிட்டியா? மயிர் அடித்தேன் மச்சான். இவ்வளோ திமிரா இருக்காடா. அவ்வளோ ஒரு திமிரு. அவங்க அப்பா எதை கொடுத்து வளர்த்துனாங்கன்னு தெரில. அப்படியாடா? நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுமாடா? அதெல்லாம் செட் ஆகும்டா. லவ்னு என்கிட்ட விழுந்துட்டா, அதுக்கப்புறம் அவளுக்கு நான் தான் உலகமாயிடுவேன். ஆனால் அவளுக்கு அவ்வளோ ஆட்டம்டா. எனக்கு தெரில மச்சான். ஏன்னா எனக்கு முன்னாடியே அவளுக்கு தெரியும். ஆனால் செம்மையாக நடிகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏ வயன், நான் கரெக்டாக கெஸ் பண்ணுறேன்னா அதுதானே தையாங், உன்னோட தையாங்? ஹே ஜூஹி, எப்படிடி? நான் யூ ஆல்வேஸ் பெஸ்ட். ஹே உண்மையாக செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காரு. நீ லவ் சொல்லிட்டியா? இல்லடி, அங்கே தான் பிரச்சனை. ஏன் ஒயன் இவ்வளோ நாள் எவ்வளோ தூரமாக தள்ளி இருந்தார், இப்போ உங்ககிட்ட இருக்காரு. ஜஸ்ட் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி
உன் மனசில் எவ்வளோ அடக்கி வச்சு அதெல்லாம் சொல்லிடு. ஆ இல்லை ஜூஹி, நிலமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அவரை எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. வாட்? முடியவே முடியாது. ஏன் எனக்கு தயாங் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்? என்னடி உங்கள் அக்கா அதுக்கு இடையில வந்தா? தெரியலடி. எவ்வளோ நாள் நான் தானே எவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு எங்கேருந்தோ வந்து அவள் ஆடுறா. அவள் தான் ஏதோ 1 மந்த்தாக மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாலாமா அப்படி இப்படின்னு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஜி. அவன் எனக்கு கிடைப்பான்ல. ஹே மை பேபி கேர்ள், திடீர்னு ஏன் சோகமாகற? நீ அவனை எந்த லவ்க்கு உண்மையாக லவ் பண்ணுறேன்னா இன்னும் அந்த காட்கே தெரியலனாலும் எனக்கு தெரியும் நீ எவ்வளோ டீப்பாக ஹார்டாக ஃபால் ஆனேன்னு. ஸோ டோன்ட் வெரி அபவுட் எனி திங். இந்த யூனிவர்ஸே உனக்கு அவனை கொண்டு வந்து உன்கிட்ட கொடுக்கும். உண்மையாவா? ஜூஹி, ஹே உண்மையா? என்ன? ஆனால் நான் அவன் மேலே பொசசிவ் ஆகும்போது இந்த உலகத்தையே வெறுக்கிறேன். அது எனக்கு பிடிக்கல. என்ன சொல்கிற? இல்லடி, எங்கள் அக்காவை எனக்கு எவ்வளோ பிடிக்கும். நான் அவ்வளோ இது வரைக்கும் டீப்பாலாம் போய் அவள் ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணதே இல்லை. உனக்கே தெரியும். இத்தனைக்கும் அவள் 4-5 பேரை லவ் பண்ணியிருக்கா. பட் இது வரைக்கும் நீ அந்த மாதிரி பொண்ணு அப்படி இப்படின்லாம் நான் யார்கிட்டையும் விட்டு கொடுத்ததே இல்லைல்ல. பட் இப்போ அவள் கரெக்டாக தான் இருக்கா. ஆனால் இன்றைக்கி அவள் என் ஹஸ்பண்ட் கூட கை பிடிச்சி நடந்து போனதும் எனக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு. அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணி அனுப்பிட்டேன். இத்தனைக்கும் அவள் அழுதுகிட்டே போனா. எனக்கு அவளை போய் கன்சோல் பண்ணணும் கூட, கம்ஃபர்ட் பண்ணணும்னு கூட மைண்டில் வரமாட்டேங்குது. இவனுக்காக நான் எல்லாத்தையும் வெறுத்துருவேனா? ஆனால் எனக்கு எல்லோரும் வேணும்ல. அக்கா வேணும், எல்லோரும் வேணும். இவன் தான் முக்கியம். பட் எனக்கு இந்த ஃபீல் சொல்ல தெரியல. ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்குது. நான் வீட்டுக்கு போகல ஜூஹி, நான் இங்கே இருந்துக்கிறேன். ஏய் வயன், உன் மைண்ட் எப்படி கம்ஃபர்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அன்றைக்கி ஒரு நாள் உனக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சுல்ல, அதை நினச்சிக்கோ. ஜூஹி, எனக்கு அந்த ட்ரீம்லாம் வேணாம். ஜஸ்ட் ஐ நீட் யுவர் ஹக். கிடைக்குமா? ஹே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜூஹி அப்படியே வயனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறா. அவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹோம் மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகேடா, அந்த பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். என்னடா இவ சீக்கிரமாக முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைக்கலாம். இனிமேல் நம்ம சேனலில் டியூரேஷன் எல்லாம் 20 to 25 மினிட்ஸ் தான் வரும். ஏன்னா நான் ஜாபும் போயிட்டு ப்ளஸ் ஜாபோட ஒர்க் வீட்லேயும் பார்க்கணும். ஸோ எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் நஞ்ச டைம் ஒரு 25 மினிட்ஸ் தான். எடிட்லாம் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வீக்லி வந்து ஒரு 3 வீடியோஸ் வரணுன்னா இது மாதிரி தான் என்னால் போட முடியும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் லவ் யூ லாட்ஸ்.